நான் வெளியில கொஞ்சம் ஆண்டவரேன்னு கூப்பிட்டா கொஞ்சம் 4 பேருக்கு முன்னாடி சத்தமா பாடி ஆராதிச்சா ஆண்டவர் உடனே இறங்கி வந்து, நோ, என் ஆண்டவரை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டரை ஏமாத்தலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களை ஏமாத்தலாம், ஆனால் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், அவரை யாருக்கும் ஏமாற்ற முடியாது. பாஸ்டரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. எவ்வளவு சத்தமிட்டு, நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி, எவ்வளவு கத்தி, எவ்வளவு தூரம் நடந்து சத்தமிட்டு நான் என்ன சொன்னாலும் என் அந்தரங்கம் சுத்தம் இல்லாமல் என் ஆர்ப்பரிப்பின் சத்தம் வீணானது. ஆவியானவர் சபைகளுக்கு பேசுகிறது காதுள்ளவர்கள். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறேன். அந்தரங்கம் சரியா இருந்து நீ உண்மையா ஆர்ப்பரிப்பாயானா, எப்பேற்பட்ட எரிகோ கோட்டையானால் உனக்கு முன்பாய் அது தகர்ந்து விழும். எந்த சத்துருவானாலும் உனக்கு முன்பாய் அவன் இல்லாமல் போவார். எத்தனை பேர் இந்த இரவு நேரத்தில் நம்புறீர்கள்? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லவர் நம்புறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எங்க காரியத்தை ஈஸியா ஜெயிக்க விரும்புறீங்களா? ஒரே விஷயம் செய்யுங்க, உங்க அந்தரங்கத்தை சுத்தப்படுத்துங்க, தேவனை ஆராதிங்க. உங்களால் மேற்கொள்ள முடியாத எந்த எரிகோவை ஈஸியா மேற்கொள்ளலாம். தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை உன் அந்தரங்கத்தில் வை. தேவன் விரும்புகிற ஆராதனை உன் உதட்டிலிருந்து செலுத்து. அந்தரங்கம் சுத்தமும் ஆர்ப்பரிப்பின் ஆராதனையும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாய் மாற்றும். எங்க ஒரு தேவ பிள்ளைக்கு முன்பாக ஜெயம் இல்லாத ஒரு பாதை கர்த்தர் வைக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு காரியத்தை தைரியமா சொல்ல, கர்த்தரால் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள், ஆனால் நீங்கள் சந்திக்கிற அத்தனையுமே ஜெயமுள்ள பாதையை தவிர ஜெயமில்லாத பாதை கர்த்தர் வைக்கவில்லை. சமுத்திரம் வந்தாலும் கடந்துருவீங்க, மாறா வந்தாலும் கடந்துருவீங்க, எரிகோ வந்தாலும் கடப்பீர்கள், யோர்தான் வந்தாலும் கடப்பீர்கள். ஆமென். உன்னுடைய அந்தரங்கம் சரியா இருக்குமானால் நீ உடன்படிக்கை பெட்டி சுமந்து கால் வச்சா யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் உனக்காய் விலகி நிற்கும்.